தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை விநாளிகையில உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, பக்கத்து தோட்டம் அல்லது பக்கத்து தோப்பு துறவுகளை வாங்கி போடக்கூடிய அளவுக்கு வருமானம் களை கட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. இரும்பு சார்ந்த தொழில் இருக்கும் இல்லையா? இரும்பு சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு கரும்பு தின்ன மாதிரி மிகப்பெரிய வளமை கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. நம்ம யாரை எதிரியா நினைக்கிறோமோ, யாரை துரோகியா நினைக்கிறோமோ, யாரை நம்பாம இருக்கிறோமோ, அவங்க மூலமாக கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அதாவது மங்கள நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் பரிவர்த்தன யோகத்தோடும் 90 விதமான சுப முகூர்த்தங்களோடும் ஜனனமாக உள்ள இந்த தமிழ் புத்தாண்டு மகரம் ராசியை பொறுத்தளவுக்கு மங்காத புகழ் கிடைக்கக்கூடிய, மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை விநாளிகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்களை கொடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற சத்திய பழமொழி நிச்சயமாக பலிதமாகக்கூடிய ஆண்டாக மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டீங்க, நஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனால் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டிருந்தாலும், எவ்வளவு தான் நஷ்டப்பட்டிருந்தாலும், கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையோ அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையோ மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. விவசாயம் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதால விவசாயம் சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு விறுவிறுப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் எவ்வளவு அலைச்சல் இருந்ததோ அந்த அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த ஆண்டு நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். அதாவது நாம் வைக்கிற வெள்ளாமை தான் பக்கத்து தோட்டத்தில் வைக்கிறாங்க. பக்கத்து தோட்டத்தில் நல்லா இருந்துகிட்டு இருக்குது, நமக்கு மட்டும் லாபம் வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கவலைப்பட்ட காலமெல்லாம் மாறி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய, அதாவது விவசாயம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவரப்படக்கூடிய காலமாக இந்த ஆண்டு அமையப் போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். பக்கத்து தோட்டம் அல்லது பக்கத்து தோப்பு துறவுகளை வாங்கி போடக்கூடிய அளவுக்கு வருமானம் களை கட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. இரும்பு சார்ந்த தொழில் இருக்கும் இல்லையா? இரும்பு சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு கரும்பு தின்ன மாதிரி மிகப்பெரிய வளமை கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. சனி பகவான் சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறத விட சனி பகவானோடு செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால மிக்சி, கிரைண்டர், ஏசி சம்மந்தப்பட்ட பழுது பார்க்கக்கூடிய அல்லது சர்வீஸ் பண்ணக்கூடிய தொழில் இருப்பீங்க இல்லையா? அவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, பெரிய மனுஷாலுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய, கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நல்ல விதமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சோர்ந்து போகாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. 8ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வருட உதயாதி நேரத்தில் அதாவது 4ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால நல்ல விதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய, நாடு போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சில வீடு மனை வாங்கக்கூடிய, விவசாயம் சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்தில் விவசாயம் சார்ந்த வாகனம் இருக்கும் இல்லையா? கன ரக வாகனம் வச்சிருக்கிற நீங்கள் பண வருமானத்தை அதிகமாக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு பெரிதும் பயன்படக்கூடிய டிராக்டர் சம்மந்தப்பட்டது, ஜேசிபி சம்மந்தப்பட்டது, லாரி சம்மந்தப்பட்டது, போர்வெல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான கன ரக வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு வகையான வருமானம் கிடைக்கக்கூடிய, இருக்கிற வாகனத்துக்கு கடன் தொகையை செலுத்தக்கூடிய அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். டூரிஸ்ட் சம்மந்தப்பட்டது, அதாவது டிராவல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா காலில் சக்கரம் கட்டின மாதிரி சுற்றுறோம், ஆனால் கையில் காசு பணம் சேரல அப்படின்னு கடந்த காலங்களில் கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால்
கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. இடைவிடாது உங்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, இடைவிடாத சவாரி கிடைக்கக்கூடிய, சந்தோஷமான அமைப்பில் இருக்கக்கூடிய, உங்களுடைய தொழில் வியாபார ஸ்தலங்களை விரிவுபடுத்தக்கூடிய நல்பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. பொதுவாகவே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேரும் பொழுது இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, மருந்து கடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். மருந்து மாத்திரை விற்பனை அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னும் சொல்ல போனால் மருந்து மாத்திரை விற்பனை சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு, அதாவது மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய நீங்கள் கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நித்தமும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தமிழ் புத்தாண்டு கிரக நிலைகள் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால நம்ம யாரை எதிரியாக நினைக்கிறோமோ, யாரை துரோகியாக நினைக்கிறோமோ, யாரை நம்பாமல் இருக்கிறோமோ அவங்க மூலமாக கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. சொந்த பந்தங்களில் உண்மையான சொந்தங்களையும் உண்மையான பந்தங்களையும், அதாவது உள்ளத்திலிருந்து இருக்கக்கூடிய, உள்ளத்தால் அன்பு செலுத்தக்கூடிய உறவுகளை இனம் கண்டு கொள்ளக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு அமைய போகுது. நட்புகளில் நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய, ஆறுதலான அமைப்புகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. அதாவது வைராக்கியத்தோடு வாழ வேண்டிய எண்ணங்களை மிகப்பெரிய வரமுறையோடு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கடந்த காலங்களில் ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி உயர்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு, முன்னுக்கு காட்டக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமான ஒரு வாழ்வியல் அமையக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் ராகு உங்களுக்கு யோக ராகுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, இந்த அதாவது நேர்மையான வகையிலேயே திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, வருமானம் களை கட்டக்கூடிய அளவுக்கு, ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு குடும்பாதிபதியாகவும் சனி பகவான் இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒட்டுதல் அல்லது உறவாடுதல் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தது அப்படின்னாலோ, மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி சந்தோஷமான சூழல்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுதும் அப்படிங்கிறது நிச்சயமான விஷயம். ஒரு சில குடும்பங்களில் கணவர் வெளியில் போனார் வைங்களே, எப்போ வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிற ஆவல் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் தான் வீட்டுக்கு வந்தோமோ அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மாறும் இல்லையா? அப்படி இல்லாமல் சொல்லிக்கிற மாதிரி, கணவன் மனைவிக்குள்ளே அள்ளிக்கிற மாதிரி அரவணைப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். பெத்த பிள்ளைகள் மேலே பாச நேசங்கள் மீதியாக, அதாவது கணவன் மனைவிக்குள்ள காதல் பெருகக்கூடிய, பெற்ற பிள்ளைகளுக்கு உண்டான நெகிழ்ச்சியான பாசங்கள் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தக்கூடிய, குடும்பத்தோடு சேர்ந்து அடிக்கடி குதூகலமாக மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய, நிறைய பேர் குடும்பத்தோட மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவாங்க. ஆனால் போயிட்டு வர்றதுக்குள்ளே 4 முறை சண்டை கட்டி 4 முறை சமாதானம் ஆவீங்க இல்லையா? அப்படி இல்லாமல் ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டில் தாத்பரியமான நன்மைகள் அதிகமாக வந்துட்டு இருக்குது. இருக்கிற 9 கிரகங்களில் 4-5 கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால, அதாவது கண்டிப்பாக நன்மை அப்படிங்கிறது சஞ்சலமில்லாத ஒரு அமைப்பு இருந்தாலும், உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி புத்தாண்டு உதயமாகக்கூடிய கிரக கோச்சாரப்படி நன்மை அப்படிங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஜாதகப்படி கிரக கோச்சாரம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் கொஞ்சமாவது மாறுபடும் அப்படிங்கிறது அதை விட உண்மை. எது எப்படி இருந்தாலும் இந்த மாறுபட்ட உலகத்தில் வேறுபட்ட வாழ்க்கையை வாழாமல் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது அடிப்படையாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தமிழ் வருட, அதாவது பராபவ வருட தேவதையின் பிரசன்னப்படி வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே மகர ராசியை சேர்ந்தவங்க ஐயப்ப சுவாமியை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில், அதாவது உங்களுடைய குல தெய்வமாக விளங்கக்கூடிய, வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தை சனிக்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும். தொழில் ரீதியான வகையில் வெற்றி வேணும் அப்படின்னா இதே குலதெய்வத்தை புதன்கிழமை நாள்லேயே வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பொதுவாகவே
அதாவது குலதெய்வம் தெரியாம ஒரு சில பேர் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்க கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்த வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா, நஷ்டம் இல்லாத நல் வாழ்க்கையும், அதிர்ஷ்டகரமான அற்புதமான வாழ்க்கையும் ஆன்மீகம் கொடுக்கும் அப்படிங்கிறது புத்தாண்டு கோச்சாரப்படி விதி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.